இன்றைக்கி எப்போவுமே கோழி எதுக்க விட்ற நேரமாச்சுங்க 5 மணி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த குச்சி எதுக்கு வச்சுருக்குன்னா கோழியெல்லாம் ஜம்ப் பண்ணி அது பிஞ்சிருச்சிங்க. அதனால இந்த கோழிகளை ஜம்ப் பண்ணாலே இது இப்போ கழண்டு வந்துருச்சுங்க. அப்படியே அந்த மாதிரி கழண்டு வந்து கோழிகளை ஓடிச்சிங்க. திரும்பி தீவனம் போட்டு உள்ளே விட்டேங்க. அங்கே எடுத்து விட்ட உடனே எங்கடா அங்கே போகுதும் அங்கே என்ன தான் இருக்குதுன்னு தெரியலைங்க. சாணி கூட்டில் குடுன்னு ஓடுதுங்க. எல்லாமே குடுன்னு ஓடி அங்கே என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க. எல்லாம் கரெக்டாக ஓடுதுங்க. அங்கே மட்டும் அப்படியே அந்த சைடு சுற்றுறதுங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு தான் அதோட வேலையேங்க. அப்படியே அந்த இது வாழை மரத்துலேருந்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இந்த சைடு அந்த சைடுன்னு அப்புறம் அந்த சைடு தான் சுற்றிட்டு வருங்க. அப்புறம் அங்கெல்லாம் போய் முடிக்க விடுவானே அங்கே முடிக்க விட்டால் இங்கே வந்துடுறதுங்க இந்த கோழி. இந்த கோழி இங்கே விவசாயம் பண்ணலனால கொஞ்சம் மேய்ட்டுன்னு விட்டுருதாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நாயெல்லாம் வந்துடும் இந்த இடத்துலையும். நாய் வந்துச்சுன்னா கோழி பிடிச்சினாங்க. அப்போ அந்த சைடு போய் பார்த்தேங்க. அந்த சைடு ஏதோ கோழி போயிருக்கிறானே. அந்த சைடு கோழியே போலிங்க. மாடு வேணால் 3 நானே நீவே பார்த்துட்டு இருக்குதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் பார்க்கலைங்க. இந்த சைடு கோழி பார்க்கலான்னு சொல்லி கோழி பார்த்தீங்க. ஆனால் கோழியவே காணுங்க. இந்த சைடுமே எல்லாம் இப்போ தான் எடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சைடெல்லாம் வரும். அங்கே இருக்க மரவழிக்காடு இருக்குதுனாலே அங்கெல்லாம் கோழியெல்லாம் கத்தி இருக்குங்க. அங்கெல்லாம் காட்டு பண்ணி இருக்குங்க. இல்லைன்னா நாய்கள்லாம் வந்து நிற்கிங்க. ஆனால் காட்டு பண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குதுங்க அந்த இடத்துல. இதுகளையெல்லாம் மறந்துட்டேங்க. இப்படியே சொல்லி இதுகளெல்லாம் மறந்துட்டேங்க. இதுக்கு எடுத்து விட்ட உடனே எவ்வளோ ஹாப்பி வெளியே வர்றதுக்கு இந்த கோழியெல்லாம். சரின்னு அங்கே இருக்கிறது அதே மாதிரி தான் தலையெல்லாம் விட்டு பார்த்துட்டு இருக்குதுங்க. எப்போல்லாம் நம்மளே எடுத்து விடுவாங்கன்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோழி ஆர்வலாம் நம்மளே எடுத்து விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேங்க இந்த கோழிக்கு. அப்படி இது எடுத்துடலாம் சரி இது எடுத்து விட்டேன்னே இதெல்லாம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். கோழி கொஞ்சம் அந்த சின்ன கேப் வழியே பூடுறதுக்கு பார்க்குதுங்க இந்த கோழி. அப்படி இதுகளை எடுத்து விட்றதுக்கு இதுகளையும் மறந்துட்டேங்க. இதுகளை எடுத்து விடலாம் சரி எடுத்து விட்டேங்க. சேவல் கோழி 2 ஓடி வந்துருச்சு. என்னை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குங்க அந்த 2 கோழி. அந்த 2 கோழி இப்போ காமிக்கிற பாருங்க. இந்த 2 கோழி நின்றுட்டு இருக்குதுங்க. அதில் ஒரு கோழி வேணால் இப்போ வந்துச்சு. அப்புறம் நான் அந்த சைடு கொஞ்சம் தூரம் போனவொடனே அது இன்னொன்று இறங்கிச்சு. சரின்னு அவங்க உள்ளே இருக்கிறவங்களாம் பார்க்கவே இல்லையே ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே போய் பார்க்கலாம் சரி போய் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் இந்த டோர் திறக்கிறது தான் காமிச்சிட்ருக்கேங்க. இந்த டோர் திறந்து கோழிகளை தான் காமிக்கிறேன். இந்த டோர் திறந்து உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போனேன். ஒரே ஒரு கூடை மட்டும் கவுந்து கிடத்துட்டீங்க. கருங்கோழியெல்லாம் என்னையவே பார்த்துட்டுங்க. எப்படா தீவனம் போடுவேன் எப்படா வெளியே போகலான்னு நின்றுட்டுருக்குறீங்க. இங்கே இருக்கிற எல்லா கோழியும் தீவனத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. முதல்ல இதுகளுக்கு போடலான்னு சொல்லி இதுகளுக்கு போட்டேங்க. இதுகளுக்கு போட்டால் தான் கோழி குஞ்சு மிதிக்காமல் இருக்குன்னு சொல்லி கோழி போட்டோடனே அதுகளுக்கு போடலான்னு போனேன். இதுகளும் இப்போ என் பின்னாடியே ஓடி வருதுங்க. இதுகளும் ஓடி வர்றதுனால கோழியெல்லாம் இப்போ என்ன பண்ணுதுன்னா கொத்தருக்கு போகுதுங்க. அங்கே இருக்கிறது அதே மாதிரி தீவனம் போட்டேங்க. இங்கே வரீங்க இந்த கோழி போகிறதுனால அங்கே இருக்கிற எல்லாமே அங்கே ஓடுதுங்க. இப்போ அங்கே கோழி ஏதோ காலி மிதிச்சுன்னு செத்து போயிடு கோழி குஞ்சுக்கெல்லாம். இங்கே இருக்கிறது போட்டேங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. அந்த 2 குஞ்சையும் வளர்த்தி வச்சிங்க. இப்போ இதையும் முடிக்க விடலான்னு சொல்லி இதையும் முடிக்க விட போனாங்க. இது என்ன பண்ணுங்க பாருங்கள். வெளியவே ஓடாமல் உள்ளேயே சுற்றிட்டு இருக்குதுங்க. உள்ளேயே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். முடிக்க விட்டால் வெளியவே போக மாட்டேங்குது இந்த கோழி. இது பண்ணுற சாட்டைக்கு கோழி குஞ்சு நோட்டை முதிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இதுக்கிட்ட இருக்கிறது 8 கோழி குஞ்சு சாகடிச்சிச்சிங்க. இதில் இந்த கோழிக்கிட்ட இருக்குது இப்போ 3 குஞ்சு தாங்க. இந்த கோழி அதே மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்குதுங்க. நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமான்னு ஆள் இருக்கிற பார்த்துட்டிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.